ஐநா துணையில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தாவை கடத்திட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆயிடுது. சாலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாவோடைய மாமா ஹிந்தியில் கத்திக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை பயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் பயா அப்படின்னு சொல்லி வண்டியை பார்த்தா திறந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி வண்டியில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கையில தான் சந்தாவோடைய மாமாவுக்கு ஃபோன் வருது. சந்தாவோடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து சந்தாவோடைய மாமாவுக்கு ஃபோன் வரவும், ஓ அம்மா அப்பா தான் ஃபோன் பண்ணுறாங்க, இரு நீங்க என்னென்ன விஷயம் பண்ணேன்னு சொல்கிறேன், டேய் இவளை பிடிச்சிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்கி சந்தாவோடைய மாமா ஃபோனில் கத்திக்கிட்டு கிடக்க. அப்போதான் சந்தாவோடைய அண்ணன் அனீஸும் சந்தாவும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்களை பார்த்துக்கிறேன் சந்தா, நீங்கள் இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு சொல்லவும், சந்தா கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தவனை அனீஸு பார்த்தா அடி அடின்னு அடிக்க சந்தா கார்ல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க. போயிரு சந்தா எப்படியாவது போயிரு அப்படின்னு சொல்லி அனீஸு சொல்லவும் சந்தா பார்த்தா தப்பிச்சு ஓடுறாங்க. பையா அவ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்ல, இங்கே சந்தாவோடைய மாமா பார்த்தா ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த கையோட ஃபோனை கீழே போட்டுட்டு வேகமாக சந்தாவை பிடிக்கிறேன்னு சொல்லி ஓட, சந்தா பார்த்தா சந்து புந்துன்னு சொல்லி எல்லா தெருப்பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீடும் பார்த்தா பூட்டியும் கிடக்கு. சந்தா ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. கதவை தருங்க, ஹெல்ப் ஹெல்ப், காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா போட்டு கதவை தட்ட கதவை ஒரு பொண்ணு பார்த்தா திறக்கிறாங்க. அவங்க திறந்ததும் சந்தா உள்ள ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க வேகமா பார்த்தா கதவையும் பூட்டிடுறாங்க. மாமா யாருமா நீ, என்னம்மா ஒரே பதட்டமா வந்த, யாருமா என்னமாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவும், சந்தாவும் பார்த்தா ஹிந்தியில என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க சந்தாவோடைய மாமா பார்த்தா தெரு தெருவா தேடவும் சந்தா எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் தானே போனா, டேய் நீ அங்கிட்டு போங்கடா, டேய் நீங்கிட்டு போடா, இவ எப்படியும் இந்த தெருக்குள்ளதான் இருப்பா, இவளை கண்டுபிடிக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தா மாமா எல்லா பக்கமும் வலை வீசி தேட சந்தா இங்கே ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. மா என்னம்மா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அப்பதான் சந்தா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல சொல்ல வராங்க. என்னை கடத்திட்டு போக பாக்குறாங்க, என்னை ரவுடிகிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சமா சந்தா சொல்லவும், என்னம்மா ரவுடிகளா கடத்திட்டு போக பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இருமா இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு 4-5 ரவுடியை துரத்திட்டு வந்திருக்காங்க, இந்த பொண்ணு வீட்டுல ஒளிஞ்சிருக்கு, தயவு செஞ்சு ஆபத்து இருக்கு சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், போலீஸும் பார்த்தா வராங்க. போலீஸ் வரதை பார்த்ததுமே சந்தாவோடைய மாமா அடி ஆட்கள் தேடிக்கிட்டு இருந்தவனுங்க போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் தலை தெறிக்க ஓடிறாங்க. போலீஸ் ஜீப் வருதே, டேய் வாங்கடா கார்ல ஏறுங்க, அவ எப்படியும் இந்த ஏரியா தான் இருப்பா, அவளை கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கார்ல ஏறிறானுங்க. போலீஸ் பார்த்தா ஒரு வீட்டு முன்னாடி ஜீப் வந்து நிக்குது. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினதான் அவங்க வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா போலீஸ் வருது. சார் சார் இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணை 4-5 ரவுடிங்க தேடிட்டு வந்தானுங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லவும், போலீஸும் சந்தா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா யாருமா நீ, உன் வீடு எங்கே இருக்கு, என்ன பிரச்சனை, உன்னைய பார்த்தா கல்யாண குளத்துல வேற இருக்க, நீ கல்யாணம் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், அப்போதான் சந்தா சேரனோடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. சார் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி சந்தா ஃபோன் நம்பரை கொடுக்கவும் அந்த ஃபோன் நம்பருக்கு போலீஸு ஃபோன் பண்ணுது. இங்கே பார்த்தா அந்த ஃபோனு கையில் வந்து சோழன் கையில் இருக்குது. ஃபோன் வரவும் சோழன் ஃபோனை எடுக்கிறாரு. சேரனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குரல் கேட்கவும், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நாங்கள் அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், சார் நான் சோழன் சார், இந்த ஃபோன் நம்பர் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், சார் இங்கே சந்தான்ற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்கவும், ஆமாம் சார், சார் அண்ணே அண்ணே சந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் வேகமாக சேரன் ஃபோனை வாங்கி பேசுறாரு. சார் என் பேர் சேரன் சார், சந்தா சந்தா இப்போ எங்கே சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், சார் எல்லாரும் கிளம்பி அம்பத்தூர் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், டேய் அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே அப்போ சந்தா கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்படிதான் நினைக்கிறேன்டா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நடேசன் நிலான்னு சொல்லி எல்லாரும் இங்கே அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போக, அப்போதான் இங்கே சந்தா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லவும், பரவாயில்லம்மா உன்னைய காப்பாற்ற முடிஞ்சு என்னால், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், அப்போ தான் போலீஸில் இருக்கிறவங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் வந்துட்டு ஒரு கையெழுத்து மட்டும் போடணும் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிடவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் பார்த்தா போலீஸ் கூட இங்கே சந்தாவை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு பார்த்தா இங்கே எல்லாரும் சோழன் பாண்டி நடேசன் நிலான்னு சொல்லி எல்லாருமே வராங்க.
அப்பதான் சந்தா இங்கே ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. சேரனை பார்த்தது வேகமாக சந்தா ஓடியாந்து சேரனை கட்டி பிடிச்சி அழுகவும், சந்தா சந்தா உனக்கு ஒன்றும் இல்லையே சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த டேபிளில் சந்தா கூட அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா நடேசன் கூட நிற்கிறாரு. நடேசன் அந்த அம்மா பார்த்ததும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த அம்மாவை பார்த்ததும் நடேசனும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. இவளா அப்படின்னு சொல்லி நடேசனும், இவரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் மாற்றி மாற்றி பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்தா எப்படி சந்தா எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இவங்க வீட்டில் தான் போய் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தா அவங்கள கை நீட்டவும், ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், நன்றி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடேசன் பார்த்து அந்த அம்மாவை அதிர்ச்சியோட பார்த்ததோட நிற்கிறாரு. இதை பார்த்தா நிலா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவர் அவங்கள இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா ரொம்ப நன்றிம்மா, சந்தாவை நல்ல விலைக்கு நீங்கள் காப்பாற்றினீங்க, இல்லைனா சந்தா இப்படி நான் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சேரன் கண்கலங்கி சொல்லவும், பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோடையே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் எஸ்ஐ கேட்குறாரு, ஏமா அந்த ரவுடிங்க யாரு, உனக்கு அந்த ரவுடிங்க சொந்தக்காரவங்களா இல்லை உன்னை இங்கேருந்து கடத்திட்டு போக எதுவும் திட்டம் போட்டவங்களா, யாருமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்கவும், அப்போதான் சந்தா, அவர் என்னுடைய மாமா, அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க கட்டாயப்படுத்துகிறாங்க, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, இவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் இவரும் காதலிக்கிறோம், எனக்கும் இவருக்கும் இன்னைக்கு கோயிலில் கல்யாணம் நடக்க இருந்துச்சு, அப்போ தான் வந்து என்னை துப்பாக்கியை காட்டி மிரட்டி அங்கேருந்து கடத்திட்டு போக பார்த்தாங்க, என் அண்ணன் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது என் அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்தா அழுகவும், ஒன்றும் பயப்படாதம்மா, ஆமாம் எந்த கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு, அந்த ரவுடிங்க வந்துட்டு போகையில் மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போலீஸ் எல்லா விவரத்தையும் கேட்கவும், சார் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் தான் சார் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தோம், அங்கே கோயிலில் சிசிடிவி கேமராலாம் இருக்குது சார், அவனுங்க ஒரு 4-5 பேர் வந்தானுங்க சார், கையில் துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தானுங்க சார், சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்தது எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், உடனே கோயிலுக்கு பார்த்தா இங்கே அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணி டீட்டெயிலாம் கேட்குறாங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, உன் அண்ணனை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், அவனுங்க யாரு என்ன ஏதுன்னு இன்னும் 24 மணி நேரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தா கையெழுத்து வாங்குறாங்க. நடேசன் அந்த அம்மாவை பார்த்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே இல்லை. ஆமாம் நீங்கள் ஏன் அவங்களை இப்படி அதிர்ச்சியோடவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்போ தான் நடேசன், அவள் வேற யாரும் இல்லை, என் பொண்டாட்டி இருக்கால, என் பொண்டாட்டியுடைய தங்கச்சி தான் அவள் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியோட கேட்கவும், ஆமாம் அவள் தான் அவளை என் பொண்டாட்டியோட நான் கல்யாணம் பண்ணையில் பார்த்தது, அதுக்கப்புறம் இவளை இப்போ தான் பார்க்குறேன், பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஏன் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அவள் தான் என்கிட்ட பேசுறதில்ல, அவளுடைய அக்காவை நான் தான் கொண்டுட்டேன்னு நினச்சி அவள் என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க.